ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். உண்மையை யோசிங்க, உண்மையா பேசுங்க, உண்மையா பழகுங்க, உண்மையா அன்பு கூறுங்க, உண்மையா ஜெபம் பண்ணுங்க, உண்மையா ஆராதிங்க, எல்லாத்திலும் உண்மையா இருங்க. ஆண்டவர் நல்லவர். அமெரிக்காவில் 22வது 24வது ஜனாதிபதியா இருந்த குரோவர் கிளீன்லாண்ட், அந்த குரோவர் கிளீன்லாண்ட் அப்படிங்கிற ஒரு ஜனாதிபதி, அவங்க அப்பா பாஸ்டர். ஒரு சாதாரண குடும்பத்தில் வளர்ந்தவர். அவங்க அப்பா போதகர். ஆனால் சின்ன வயதுல இருந்தே உண்மை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார். அமெரிக்காவில் கொஞ்சம் ஓரமான இடங்களில் ஒரு வீடு இருந்தது. பக்கத்துல நிறைய கோழிகள்லாம் அடுத்த வீட்டுக்காரங்க வளர்ப்பாங்களா, அதுக்கு வந்து முட்டை போட்டுருமா. சின்ன பையனா இருக்கும்போதே ஓடி கொண்டு போய் அங்கிள் இதை உங்க முட்டை அப்படின்னு எடுத்து கொடுப்பாரு. சின்ன வயசுல சின்ன விஷயத்துல கூட உண்மையா இருப்பாரு. கடைசி நடந்த சம்பவத்தை பாருங்க. அந்த உண்மை முழு உலகத்துக்கும் பணக்கார நாடான யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவுக்கு 22வது 24வது ஜனாதிபதியா மாத்திட்டு. உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மை எதிர்பார்க்கிறார். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ள விளைவுகளோ, ஒழுக்கம் எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே சிந்தித்துக் கொண்டு எழுதியிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். எல்லாத்திலும் உண்மையா இருங்க. கொடுப்பதுல உண்மை, வாங்குறதுல உண்மை, பழகுறதுல உண்மை, பேச்சுல உண்மை. அல்லேலூயா. உண்மை உண்மை. தேவன் உண்மை எதிர்பார்க்கிறார். ஆமென். ஒரு தேவனுடைய நல்ல வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால், கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். அநேகத்தில் நான் உன்னை அதிகாரியா வைப்பேன். மத்தேயு 25:21. அந்த மத்தேயு 25:21 ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், கொஞ்சத்துல உண்மையா இருந்தா நான் உன்னை அநேகத்தில் அதிகாரியா வைப்பேன். கொஞ்சம் ஆடுகளை மேய்ப்பதுல தாவீது உண்மையா இருந்தார். என்னைய அண்ணாமாரெல்லாம் கூட்டு போயிட்டாங்க, 7 பேரை என்னைய கூட்டு போகலன்னு சொல்லி அந்த ஆட்டை அடிச்சு தொந்தரவு பண்ணல. ஆடு மேய்க்கிறதுல உண்மையா இருந்தார். காலங்கள் வந்தது, எல்லாருடைய கண்களுக்கு முன்னால தாவீதை ராஜாவாய் உயர்த்தினார். ஹல்லேலூயா. கொஞ்சத்துல உண்மை. ஆமென். கொஞ்சத்துல உண்மை. உங்களுக்கு என்ன திறமை இருக்கு அதுல உண்மையா இருக்கு, என்ன தாளம் இருக்கு அதுல உண்மையா இருக்கு, கொஞ்சம் பணம் அதுல உண்மையா இருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த சாரிபத்து உதவ பாருங்க. இனி வாழ முடியாது, பஞ்சம், கொஞ்சம் மாவு இருக்கு, விறகு பிறக்கி சுட்டுட்டு சாப்பிடணும் இருக்கும்போது எலியா போய் சேர்றேன். அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுமா, கொஞ்சம் அப்பம் கொண்டாமா. ஆனா அதை கொடுக்கிற விஷயத்துல உண்மை இருந்தா பாருங்க, பஞ்சம் முடிகிறவர்களும் பானையில மாவு குறையிலையா, கலசத்துல எண்ணெய் குறையிலையா. அதை கொடுப்பதுல உண்மை. ஏழைகளை கண்டா இறங்குறதுல உண்மை. உண்மையா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உண்மை உங்களை தற்காக்கும், உண்மை உங்களை உயர்த்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மைக்கு கிரை உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உண்மை உங்களை எதிர்பார்க்கிறார். ஆமென். உண்மையா வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களை அறியாம சின்ன சின்ன பொய் சொன்னீங்களா, தவிர்த்துருங்க. ஆமென். உங்க வியாபாரத்துக்கு வந்து சொல்லட்டும், இந்த கிறிஸ்தவங்க கடைக்கு போனா நல்ல பொருளா இருக்கும், இடையில மாற்றம் இருக்காது. ஆமா, 5 ரூபா அதிகமா இருந்தா கூட குவாலிட்டியா வச்சிருப்பாங்க. உங்களை கொடுத்து பேசட்டும். நல்ல அரசு அதிகாரியா இருக்கீங்களா, லஞ்சம் வாங்காதுங்க. பரிதானம் வாங்கினா உங்களுடைய கண்களின் நதியும் காகங்கள் பிடிங்கி திங்குமா. கடவுளை நல்ல வேலை கொடுத்து வச்சிருக்காரா, எந்த டிபார்ட்மெண்ட் இருக்கீங்க, சாட்சியா வாழுங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பரிதானம் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, உண்மையாயிருங்கள். ஆமென். உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படி வாழ்கிற நல்ல நாட்களா மாறட்டும். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டுடைய கிருபை உங்களை தாங்கட்டும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாங்களும் ஒரு உண்மை உள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யும். இந்த குரோவர் கிளீன்லாண்ட் உண்மையா இருந்ததுனால ஒரு பெரிய ஜனாதிபதியா 2 முறை அமெரிக்காவில் உயர்த்தினேன். அதுபோல என்னுடைய வாழ்க்கை உண்மை உள்ள வாழ்க்கை வாழ கிருபை தான். இதனால ஆசீர்வாதமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a nice day.